உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 231ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எரேமியா புத்தகத்தில் 8ஆம் அதிகாரமும் எசேக்கியேலில் 37லேருந்து 38ஆம் அதிகாரமும் வாசிப்போம். நீதிமொழிகளில் 14ஆம் அதிகாரத்தில் கடைசி 3 வசனங்கள் வாசித்து இன்றைக்கி நம்ம 14ஆம் அதிகாரத்தை முடிக்க போகிறோம். நீதிமொழிகளில் அன்பார்ந்தவர்களே, நம்ம ஏற்கனவே சொன்னோம், எரேமியா புத்தகத்தை நம்ம 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த முதல் பிரிவில் 7ஆவதுலேருந்து இந்த 25 அதிகாரம் வரைக்கும் முதல் பிரிவு. ஸோ இந்த முதல் பிரிவில் பாருங்கள், நம்ம எருசலேம் கோயில் தொடங்கி பிற நாடுகளுக்கு எதிரான அந்த இறைவாக்குகளால் நம்ம வாசிக்க போகிறோம். காவிய வடிவத்தில் இருக்கும், கவிதை வடிவத்தில் இருக்கும். ஸோ அந்த பாட்டில் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். அன்பார்ந்தவர்களே, இதை நம்ம எப்படி இறையியல் அறிஞர்கள் பிரிக்கிறாங்க அப்படின்னாக்கா, இதில் எரேமியாவினுடைய அடையாளங்கள் கொடுப்பார். 4 அடையாளங்கள், ப்ராஃபட்டிக் சைன்ஸ் அப்படின்வார். இன்னொரு பக்கம் 6 இறைவாக்குகள் அல்லது பிரசங்கங்கள் கொடுப்பார், ப்ராஃபட்டிக் ஆரக்கிள்ஸ் அண்ட் சர்மன்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த முதல் புத்தகத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், 6 பிரசங்கங்கள் வரும். அதே நேரத்தில் 4 அடையாளங்கள் கொடுப்பார். அதில் ஒரு அடையாளம் தான் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே. ஸோ அவர் அந்த அளவுக்கு பாருங்கள், நேற்று நம்ம என்ன பார்த்தோம், அவர் கோயிலினுடைய முற்றத்தில் நின்று இந்த கோயில் இடிக்க போகுது அப்படின்னு சொல்லி, எப்படி ஆண்டவர் கோயிலில் போய் இந்த கோயில் இடிங்க முன்னால் நான் உயர்த்தேன்னு சொல்ல, அதே போல் நம்ம நேற்று வாசித்தோம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய கோயிலினுடைய அந்த வாயிலில் நின்று கொண்டு அவர் சொல்கிறாரு, இந்த கோயிலெல்லாம் இடித்து ஆண்டவர் தரைமட்டமாக்க போகிறார். இந்த கோயில் அவங்கள காப்பாற்றாது. நீங்கள் ஏழைகளையும் நீங்கள் 10 கட்டளைகளையும் மீறுறீங்க. நீங்கள் விண்ணக அரசின்னு சொல்லி அஷராவுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்கள பலியிட்டுருக்கீங்க. இதில் உங்களை காப்பாற்றாது. இப்படி நீங்கள் நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கோயிலை உங்களை காப்பாற்றாதுன்னு சொல்லி அவர் இறைவாக்கு வரைக்கிறார். ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம 8ஆவது அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புலம்பலை அவர் ஏறெடுக்க போகிறார் அன்பார்ந்தவர்களே. அதே போல் ஒரு இறைவாக்குகளையும் உரைக்கப் போகிறார். ஸோ இதை இறையியல் அறிஞர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, எரேமியா இங்கே வருத்தப்படுறாரு, புலம்புறாரு. ஆனால் அதே நேரத்தில் இது ஆண்டவருடைய உள்ளத்தையும் நமக்கு வெளிப்படுத்துது. எரேமியாவே இவ்வளோ அழுகுறாருன்னா ஆண்டவர் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார் இந்த மக்களை தண்டிக்கும் போது அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி எரேமியாவின் புலம்பல் ஆண்டவனுடைய புலம்பல். நம்ம தண்டிக்கும் போது ஆண்டவருடைய மனசும் இப்படி தான் வருத்தப்படுது. பட் வேறு வழியில் நம்ம திருப்பி கொண்டு வந்துடுறதுக்கு ஆண்டவர் தண்டிக்க வேண்டிய, நம்ம ஒழுங்குபடுத்துவதற்கு ஆண்டவர் இதை அனுமதிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ நீங்கள் நிறைய ஆன்மீக விஷயங்களை கற்றுக்க போகிறோம். அதை நம்ம விளக்க உரையில் கேட்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி நம்ம எசேக்கியேலில் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம், 37, 38 இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம நேற்று என்ன பார்த்தோம், புதிய இதயத்தை, சதையுள்ள இதயத்தை தருவார், புதிய ஆவியை நம்ம மேலே ஊற்ற போகிறார். இவ்வளோ அழகாக ஒரு மாட்சியை பொருந்திய ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் வரக்கூடிய நாட்களில். ஸோ இப்போது ஒரு கேள்வி வரும், ஒரு சில இஸ்ரேல் மக்கள்லாம் அங்கே இந்த 470 வருஷம், இந்த 500 வருஷம் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறாங்க நாடு கடத்தலில். இந்த டைமில் அந்த மக்கள் இறந்துருவாங்களே, இந்த மக்கள்லாம் திரும்ப உயிர் பெற்று எழுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னாக்கா, அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கி அந்த ஃபேமஸான, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த உள்ளேருந்த எலும்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு படையாக நின்று மேலே சதையெல்லாம் மூடி உயிர் பெற்று உயிருள்ள ஆளுங்களாக மாறுவாங்க அன்பார்ந்தவர்களே. எப்படி ஆண்டவர் லாசரை எழுப்பினாரோ அதே போல் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், ஒரு கூட்டமே எழும்புது. ஒரு 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 பள்ளத்தாக்கில் போயிட்டு உள்ளேருந்த ட்ரையான எலும்புங்க ஒரு படையாக மனுஷங்களாக மாற முடியும் அப்படின்னா, இதுதான் ஆண்டவர் யோவான் நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில். தந்தை எப்படி இறந்தவர்களை யாரெல்லாம் அவருக்கு தோணுதோ அவங்களெல்லாம் உயிர் பெற்ற எலும்பை செஞ்சு கல்லறைகளை திறந்து அவங்கள உயிர் தள்ள வைக்கிறாரோ, அதே வரத்தை, அதே வல்லமையை மகனுக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கார், தந்தை கொடுத்துருக்கார். மகனும் யாரெல்லாம் விரும்புகிறாரோ இறுதி நாளில் உயிர் தள்ள வைப்பார். ஸோ பாருங்களேன், அப்போது ஆண்டவர் இயேசு எதை இங்கே ரெஃபர் பண்ணுறாரு, எசேக்கியேல் 37 சொல்கிறார், யாரெல்லாம் உயிர் தள்ளணும்னு சொல்லி தந்தை விரும்புகிறாரோ அவங்கள எல்லாத்தையும் அவர் உயிர் தள்ள வைக்கிற அதே வல்லமை மகனுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த அழகான விஷயத்தை நீ நம்ம வாசிக்க போகிறோம். இதுதான் விஷன் ஆஃப் த வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ் அப்படின்வாங்க. உள்ளிருந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கினுடைய காட்சி ரொம்ப பிரபலமானது, ரொம்ப ஃபேமஸான எசேக்கியேலினுடைய காட்சி. அவருடைய கோயில் காட்சி எப்படி ஃபேமஸோ 2ஆவது புத்தகத்தில், அதே போல்
அவருடைய இந்த உள்ள இந்த எலும்புகளினுடைய இந்த காட்சி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது அன்பார்ந்தவர்களே. ஸோ பார்ப்போம், இதை நம்ம இன்றைக்கி நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை வாசிக்கும் போது அன்பார்ந்தவர்களே, இது ஒரு பக்கம் இது வரலாறு அலங்கரிக்கலாக கிறிஸ்து செய்யக்கூடிய 2ஆம் வருகையை குறிக்கும். இன்னொரு பக்கம் இது நம்மளுடைய இறந்து போன வாழ்க்கையும் குறிக்கும் அன்பார்ந்தவர்களே. நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அதை வாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி இது மாறுமா அப்படின்னு எதெல்லாம் யோசிக்கிறீங்க. அது உங்களோட உடல் நோயாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பாவ அடிமைத்தனமாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். எதெல்லாம் என்னால் முடியலன்னு யோசிக்கிறீங்களோ அதுக்கு ஆண்டவர் இன்றைக்கி சொல்லுவார். நீங்கள் சொல்கிறீங்க அது முடியலன்னு, ஆனால் என்னால் முடியும் அப்படின்னாரு. ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளால் முடியாது தான், அதை ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுவோம், அதை ஜெபிக்கும், ஜெபத்தில் கேட்டுக்கிட்டே இருப்போம், தட்டிக்கிட்டே இருப்போம். ஆண்டவரால் அது முடியும். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். ஸோ நம்ம அந்த ஒரு கற்பனையோடு எதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு நம்ம யோசிக்கிறோமோ அது ஒரு கற்பனையோடு அந்த இன்றைக்கி நம்ம எசேக்கியேல் பார்க்கக்கூடிய எலும்புகளாக நாம் பாவித்து இன்றைக்கி இறை வார்த்தையை நம்ம வந்து கேட்க முயற்சிப்போம். ஆண்டவர் அதே எப்படி மாற்றி உயிர் உள்ளதை மாற்றுறாரோ அதே போல் லாசர் எப்படி எழுப்ப வச்சாரோ அதே போல் நம்மளுடைய இறந்து போன விஷயங்களும் எழும்ப வைப்பார். ஸோ அந்த ஒரு எண்ணத்தோடு போவான்னு வந்தவர்களே. இன்னொன்று பாருங்கள், இன்றைக்கி ஒரு நிலையான உடன்படிக்கையை பற்றி பேசுவார். அதுக்கும் நற்கருணைக்கும் அழகான தொடர்பு உண்டு. அதையும் நம்ம விளக்கு உரையில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம 37க்குள்ளே போவோம். 38 பாருங்கள், ஆண்டவர் வந்து கோகு மாகோகு. இந்த கோகு வந்து பாபிலோனுடைய அரசனை குறிக்கும், மாகோகு அப்படின்றது பாபிலோன் தேசத்தை குறிக்கும். ஸோ இந்த கோகு மாகோகு அரசனுடைய மக்கள் 2 பேருக்கு எதிராகவும் தண்டனை தீர்ப்பு வந்து இன்றைக்கி எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் வந்து 38ஆம் அதிகாரத்தில் கூறுவார் அன்பர்களே. ஸோ அதை இன்றைக்கி 38 வாசிப்போம். சரி, இன்றைய தினத்திற்கான வீடியோஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். தந்தை ஆவி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எரேமியா ஆகமம் அதிகாரம் 8. அப்போது யூதாவின் அரசர், தலைவர், குருக்கள், இறைவாக்கினர், எருசலேமில் குடியிருப்போர் ஆகியோரின் எலும்புகளை அவர்களின் கல்லறைகளிலிருந்து தோண்டி எடுப்பர் என்கிறார் ஆண்டவர். அவற்றை கதிரவன், நிலா, விண்மீன்கள் ஆகியவற்றின் முன் பரப்புவார்கள். இவற்றுக்குத்தாமே அவர்கள் அன்பு காட்டி பணிவிடை புரிந்தார்கள். இவற்றின் பின்தானே அலைந்து திரிந்தார்கள். இவற்றிடம்தானே குறி கேட்டார்கள். இவற்றைத்தானே வழிபட்டார்கள். அவ்வெலும்புகளை யாரும் மீண்டும் ஒன்று சேர்த்து புதைக்க மாட்டார்கள். அவை தரையில் சாணம் போல் கிடக்கும். நான் அவர்களை துரத்தியுள்ள இடங்களில் எல்லாம் இந்த தீய மக்களில் எஞ்சியிருப்போர் யாவரும் வாழ்வை விட சாவையே விரும்புவர் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவது இதுவே: விழுந்தவன் எழுவதில்லையா? பிரிந்து சென்றவன் திரும்பி வருவதில்லையா? ஏன் இந்த எருசலேமின் மக்கள் என்றென்றைக்கும் என்னை விட்டு விலகி பொய்யை பற்றி கொண்டு நிற்கின்றார்கள்? ஏன் திரும்பி வர மறுக்கின்றார்கள்? நான் செவிசாய்த்தேன், உற்று கேட்டேன்.
அவர்கள் சரியானதை சொல்லவில்லை. நான் என்ன செய்துவிட்டேன் என்று கூறுகிறார்களே அன்றி எவருமே தம் தீச்செயலுக்காக வருந்தவில்லை. போர்க்களத்தில் பாய்ந்தோடும் குதிரை போல யாவருமே தம் வழியில் விரைகின்றார்கள். வானத்து கொக்கு தன் காலங்களை அறிந்துள்ளது. புறாவும் தகைவிலானும் நாரையும் தாம் இடம்பெயரும் காலத்தை அறிந்துள்ளன. என் மக்களோ ஆண்டவரின் நீதியை உணரவில்லையே. நாங்கள் ஞானிகள், ஆண்டவரின் சட்டம் எங்களோடு உள்ளது என நீங்கள் எவ்வாறு கூற முடியும்? மறைநூல் அறிஞரின் பொய் எழுதும் எழுதுகோல் பொய்யையே எழுதிற்று. ஞானிகள் வெட்கமடைவர், திகிலுற்று பிடிபடுவர். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் வாக்கை புறக்கணித்தார்கள். இதுதான் அவர்களின் ஞானமா? ஆகவே நான் அவர்களுடைய மனைவியரை வேற்றவருக்கு கொடுப்பேன், அவர்களுடைய நிலங்களை கைப்பற்றியோருக்கே கொடுப்பேன். ஏனெனில் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் கொள்ளை லாபம் தேடுகின்றார்கள். இறைவாக்கினர் முதல் குருக்கள் வரை அனைவரும் ஏமாற்றுவதையே தொழிலாக கொண்டுள்ளார்கள். அமைதியே இல்லாத பொழுது அமைதி அமைதி என்று கூறி என் மகளாகிய மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டமாகவே குணப்படுத்தினர். அருவருப்பானதை செய்தபோது அவர்கள் வெட்கமடைந்தார்களா? அப்போது கூட அவர்கள் வெட்கமடையவில்லை. நாணம் என்பது என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. எனவே மடிந்து விழுந்தவர்களோடு அவர்களும் மடிந்து விழுவர். நான் அவர்களை தண்டிக்கும் போது அவர்கள் வீழ்த்தப்படுவர் என்கிறார் ஆண்டவர். நான் கனிகளை ஒன்று சேர்க்க விரும்பினேன், ஆனால் திராட்சை கொடியில் பழங்கள் இல்லை, அத்தி மரங்களில் கனிகள் இல்லை, இலைகள் கூட உதிர்ந்து போயின. நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களிடமிருந்து நழுவி போயிற்று. நாம் இங்கு ஏன் அமர்ந்திருக்கிறோம்? ஒன்றிணைவோம், அரண் சூழ் நகர்களுக்கு போவோம், அங்கு சென்று மடிவோம். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மை மடியும்படி விட்டுவிட்டார். நஞ்சு கலந்த நீரை நாம் குடிக்கச் செய்தார். ஏனெனில் நாம் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம். நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், ஆனால் பயன் ஏதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. தானிலிருந்து அவனுடைய குதிரைகளின் சீறல் கேட்கின்றது. வலிமை வாய்ந்த குதிரைகளின் கனைப்பு நாட்டையெல்லாம் நடுங்கச் செய்கின்றது. அவர்கள் வந்து நாட்டையும் அதில் உள்ள அனைத்தையும், நகரையும் அதில் குடியிருப்போரையும் விழுங்கி விடுவார்கள். நான் உங்கள் நடுவில் பாம்புகளை அனுப்புவேன், எதற்கும் மயங்கா நச்சு பாம்புகளை அனுப்புவேன், அவை உங்களை கடிக்கும் என்கிறார் ஆண்டவர். துயரம் என்னை மேற்கொண்டது, என் உள்ளம் நலிந்து போய்விட்டது. இதோ என் மகளாகிய மக்களின் அழுகுரல் தூரத்து நாட்டிலிருந்து கேட்கிறதே. சீயோனில் ஆண்டவர் இல்லையா? அவளின் அரசர் அங்கே இல்லையா? செதுக்கிய உருவங்களாலும் வேற்று தெய்வ சிலைகளாலும் எனக்கு ஏன் சினமூட்டினார்கள்? அறுவடை காலம் முடிந்துவிட்டது, வேனிற் காலம் கடந்துவிட்டது. நமக்கோ என்றும் விடுதலை கிடைக்கவில்லை. என் மகளாகிய மக்களுக்கு ஏற்பட்ட முறிவு எனக்கே ஏற்பட்டதாகும். நான் துயருறுகிறேன், திகில் என்னை பற்றி கொண்டு விட்டது. அம்முறிவில் தடவ கிளையாதில் பொன்மெழுகு இல்லையா? அங்கே மருத்துவர் இல்லையா? அப்படியானால் என் மகளாகிய மக்கள் ஏன் இன்னும் குணமாகவில்லை? எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 37. ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கிக் கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்திச் சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாயிருந்தன. அவர் என்னிடம்,
மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன். பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிடப்பட்டபடி இறைவாக்குரைத்தேன். நான் இறைவாக்குரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலேயே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்குரை. மானிடா, இறைவாக்குரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றுகளிலிருந்தும் உயிர் மூச்சே வா, நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு, அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்குரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்றுப்போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் எனச் சொல்கிறார்கள். எனவே இறைவாக்குரைத்து அவர்களிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரவேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நீ ஒரு கோலை எடுத்துக்கொள். அதில் யூதாவுக்கும் அவனோடு சேர்ந்திருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் உரியது என்று எழுது. பின்னர் இன்னொரு கோலை எடுத்து அதில் யோசேப்புக்கும் அவனோடு சேர்ந்த இஸ்ரவேல் வீட்டார் அனைவருக்கும் உரிய எப்ராயிமின் கோல் என்று எழுது. அவை இரண்டும் உன் கையில் ஒரே கோலாயிருக்கும்படி அவற்றை ஒன்றாகச் சேர். உன் மக்களினத்தார் உன்னிடம், இவற்றால் என்ன சுட்டிக்காட்ட விழைகிறீர் என கேட்கையில் அவர்களுக்குச் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் எப்ராயிமின் கையில் இருக்கும் யோசேப்பு மற்றும் அதனுடன் சேர்ந்த இஸ்ரவேல் குலங்களின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலுடன் சேர்த்து அவற்றை ஒரே கோலாய் மாற்றுவேன். அவை என் கையில் ஒரே கோலாயிருக்கும். நீ எழுதிய கோல்களை அவர்கள் கண் முன்னால் உன் கையில் பிடித்து அவர்களுக்குச் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ நான் இஸ்ரவேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம்மருங்கினின்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரவேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் 2 நாடுகளாகவோ 2 அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வச் சிலைகளாலோ இழிந்த அருவருப்பான பொருள்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன்.
அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாயிருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெறச் செய்து அவர்களை பெருகச் செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரவேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 38. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, மெசேக்கு மற்றும் தூபால் இனத்தவர்களின் தலைவனும் மாகோகு நாட்டினனுமான கோகு என்பவனுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கு எதிராக இறைவாக்குரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: மெசேக்கு மற்றும் தூபால் இவர்களின் முதன்மை தலைவனாகிய கோகே, நான் உனக்கு எதிராக இருக்கிறேன். நான் உன்னை திருப்பி உன் தாடைகளில் கடிவாளங்கள் பூட்டி முழு போர்க்கவசம் அணிந்த உன்னையும் உன் குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் சிறியதும் பெரியதுமான கேடயங்களுடன் கூரிய வாளேந்திய பெரும் படையின் வீரர் யாவரையும் வெளியேற்றுவேன். அவர்களுடன் கேடயமும் தலைச்சீராவும் அணிந்த பாரசீகம், கூசு மற்றும் பூத்து மக்களும் வெளியேறுவர். கோமேர் மற்றும் அதன் அனைத்து படைகளும், தொலை வடக்கு பெத்தோகர்மா மற்றும் அதன் படைகளும், உன்னுடன் இருக்கும் பல மக்களினங்களும் வெளியேறுவர். நீ தயாராயிரு. உன்னுடன் சேர்ந்திருக்கும் கூட்டத்தினரையும் தயாராயிருக்கச் சொல். நீ அவர்களுக்கு தலைமை தாங்குவாய். பல நாள்களுக்கு பின் நீ போரிட அழைக்கப்படுவாய். வாளினின்று விடுபட்டு நீண்ட காலம் பாழாய் கிடந்த இஸ்ரேல் மலைகளில் வேற்றினத்தாரினின்று பெருங்கூட்டமாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட மக்களின் நாட்டை வரப்போகும் ஆண்டுகளில் முற்றுகையிடுவாய். வேற்றினத்தாரிடமிருந்து கூட்டி வரப்பட்ட அவர்களோ இப்போது பாதுகாப்புடன் வாழ்கிறார்கள். நீ புயல் போல் முன்னேறி மேகம் போல் நாட்டை மூடுவாய். நீயும் உன்னுடனுள்ள அனைத்து படைகளும் உன்னுடனுள்ள பல மக்களினங்களும் இவ்வாறு செய்வீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அந்த நாளில் உன் மனத்தில் எண்ணங்கள் எழவே தீய திட்டத்தை தீட்டுவாய். நான் அரணற்ற ஊர்கள் நிறைந்த நாடொன்றை முற்றுகையிடுவேன். அமைதியிலும் பாதுகாப்பிலும் வாழும் மக்கள் மீது பாய்வேன். அவர்களுக்கு அரண் இல்லை, அடைக்கும் தாழ் இல்லை, வாயில் கதவும் இல்லை. எனவே நான் பாழிடங்களாயிருந்து குடியிருப்புகளாய் மாறிய இடங்களுக்கும் நாடுகளிலிருந்து கூட்டிச் சேர்க்கப்பட்ட மக்களினத்துக்கும் வளமையான கால்நடைகளும் பொருள்களும் கொண்டு நாட்டின் நடுவில் வாழும் அவர்களுக்கும் எதிராக என் கையை ஓங்கி அவர்களை கொள்ளையடிப்பேன், சூறையாடுவேன் என்று உனக்குள் சொல்லிக் கொள்வாய். சேபா நாட்டினரும் தேதான் நாட்டினரும் தர்சீசு நகர வணிகர்களும் அதன் எல்லா இளம் வீரரும் உன்னிடம் உண்மையாகவே கொள்ளையிட வந்தாயோ? பெருந்திரளான மக்களை சேர்த்து கொண்டு சூறையாட வந்தாயோ? பொன்னையும் வெள்ளியையும் வாரிக்கொண்டு கால்நடைகளை கவர்ந்து கொண்டு மிகுதியான பொருள்களை கொள்ளையிடுமாறு இவ்வாறு செய்தாயோ என கேட்பார்கள். எனவே மானிடா, நீ இறைவாக்குரைத்து கோகுக்குச் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்கள் இஸ்ராயேலர் பாதுகாப்பாய் வாழும் நாளை நீ அறிவாயோ? தொலைவடக்கு பகுதிகளிலிருந்து நீ உன்னுடன் இருக்கும் பல மக்களினங்களுடன் வருவாய். நீங்கள் யாவரும் குதிரையில் ஏறிய பெரிய வலிய படைகளாய் வருவீர்கள். நீ என் மக்கள் இஸ்ராயேலருக்கு எதிராய் புறப்பட்டு
நாட்டை மூடும் மேகம் போல் முற்றுகையிடுவாய். கோகே, இனி வரும் நாள்களில் நான் உன்னை என் நாட்டிற்கு எதிராய் எழும்பச் செய்வேன். நான் மக்களினங்களின் கண் முன்னே என்னை உன் வழியாய் தூயவர் என வெளிப்படுத்தும் போது அவர்கள் நான் யார் என அறிந்து கொள்வர். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. நான் முற்காலத்தில் என் ஊழியர்களாம் இஸ்ராயேல் இறைவாக்கினர் வழியாய் எவனை குறித்து பேசினேனோ அவன் நீதானே. அக்காலத்தில் அவர்கள் நான் உன்னை அவர்களுக்கு எதிராய் கூட்டி வருவேன் என பல்லாண்டு இறைவாக்குரைத்தனர். அந்நாளில் நடப்பது இதுவே. கோகு இஸ்ராயேல் நாட்டுக்கு எதிராய் எழும்புகையில் என் கொதிக்கும் சினம் கிளர்ந்தெழும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். என் சினத்திலும் கனல் பறக்கும் சீற்றத்திலும் நான் உரைக்கிறேன். உண்மையாகவே அந்நாளில் இஸ்ராயேல் நாட்டில் பெரிய நிலநடுக்கம் உண்டாகும். கடல் வாழ் மீனினமும் வான்வெளி பறவையினமும் காடு வாழ் விலங்கினமும் மண்ணில் ஊறும் எல்லா உயிரினமும் உலகில் வாழும் எல்லா மக்களும் என் முன்னிலையில் நடுங்குவர். மலைகள் சரியும், முகடுகள் சாயும், எல்லா அரண்களும் மண்ணில் விழும். நான் கோகுக்கு எதிராய் என் எல்லா மலைகளிலும் வாளை வரச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஒவ்வொருவரின் வாளும் தம் தோழருக்கு எதிராயிருக்கும். நான் அவன் மீது கொள்ளையையும் கொலையையும் அனுப்பி தண்டனை தீர்ப்பு வழங்குவேன். பெருமழையையும் கல்மழையையும் நெருப்பையும் கந்தகத்தையும் அவன் மீதும் அவன் படைகள் மீதும் அவனோடு இருக்கும் எல்லா மக்களினங்கள் மீதும் கொட்டுவேன். இவ்வாறு நான் என் மேன்மையையும் தூய்மையையும் நிலைநாட்டி பல மக்களினங்களின் கண் முன்னால் என்னை வெளிப்படுத்துவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். விவேகமுள்ளவர் மனத்தில் ஞானம் குடிகொள்ளும். மதிகேடரிடம் அதற்கு இடமே இல்லை. நேர்மையுள்ள நாடு மேன்மை அடையும். பாவம் நிறைந்த எந்த நாடும் இழிவடையும். கூர்மதியுள்ள பணியாளனுக்கு அரசர் ஆதரவு காட்டுவார். தமக்கு இழிவு வருவிப்பவன் மீது சீற்றம் கொள்வார். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நான் என்ன செய்து விட்டேன், நான் எவ்வளோ ஒரு பாவத்தில் மாட்டிகிட்ருக்கேன் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய உள்ளர்ந்த எலும்புகள் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய இயலாமைகள், எங்களுடைய பலவீனங்கள், ஒரு எலும்பு செத்துப்போன எலும்புகளை, உயிரற்ற எலும்புகளை உயிருள்ள மனிதர்களாக உங்களால் மாற்ற முடியும். இறந்து போன நபர்களை உயிர்த்து எழும்ப வைக்க முடியும். எங்களுடைய இந்த உள்ளர்ந்த எலும்புகள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறையா உண்டு ஆண்டவரே. அதை ஒட்டி சேர்த்தரலும், அதை எழுப்பும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை திருப்புங்க, முந்தைய நிலைமைக்கு கொண்டு வாங்க அப்பா. உங்களுடைய அந்த வாக்குறுதியான புதிய ஆவியையும் சதையுள்ள இதயத்தையும் எங்களுக்கு தந்துடலும் அப்பா. அம்மா, உங்களுடைய ஆவி எங்களுக்கு தாங்கம்மா. அது ஆண்டவரை ஏற்றி போட்டுட்டும், ஆண்டவரின் மகிழ்ச்சி அடையட்டும். உங்களுடைய ஆன்மாவை எங்களுக்கு தாங்கம்மா. வேற எதுவும் வேணாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மந்தவிலே பாருங்கள், எரேமியாவில் இன்றைக்கி பாருங்கள் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் விட்டுட்டு போனோன்னே என்ன நடக்குன்றது நமக்கு தெரியுது பாருங்கள். ஆண்டவர் சொல்ல ஏன் இந்த எருசலேமின் மக்கள் என்றென்றைக்கும் என்னை விட்டு விலகி பொய்யை பற்றி கொண்டு நிற்கின்றார்கள். பாருங்களேன், ஆண்டவர் விட்டு விலகி போனோன்னாவே பொய் தான். அதே தான் நடந்துச்சு அன்றைக்கி ஆதாமே வாழ்க்கும். ஆண்டவர் விட்டு விலகுனாங்க, ஆட்டோமேட்டிக்காக பொய்யில் சிக்கினாங்க. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, சாக மாட்டீங்க. கடைசியாக சாவு உள்ளே வந்துச்சு, உடம்பளவிலையும் வந்துச்சு, ஆன்மாவும் அப்பவே இறந்தது, கடவுளை விட்டு பிரிந்தது. ஏன் திரும்பி வர மறுக்கின்றார்கள்? ஆண்டவருடைய ஏக்கலாம் இதுதான் பாருங்களேன். பொய்களின் தந்தைன்னு சொல்கிறார் ஆண்டவர் இயேசு. சாத்தானுடைய பேர் என்ன தெரியுமா? பொய்களின் தந்தை. நம்ம பொய் சொல்லும் போதெல்லாம் சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். 6ஆம் வசனம் பாருங்கள். நான் என்ன செய்து விட்டேன் என்று கூறுகின்றார்களே இன்றி எவருமே தம் தீச்செயல்களுக்காக வருந்தவில்லை. போர்க்களத்தில் பாய்ந்தோடும் குதிரை போல யாவரும் தம் வழியில் விரைகின்றார்கள்.
அன்பர்களே, இதுதான் நம்ம பண்ணுற பிரச்சனை. ஒரு பக்கம் நம்ம ஜெபிக்கிறோம், ஒரு பக்கம் நம்ம கடவுள் கூட இருக்கிறோம், இன்னொரு பக்கம் வேக வேகமாக எப்படி குதிரை தன் போர்க்களத்தில் ஓடுது அந்த மாதிரி நம்ம விருப்பத்தை நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஜபத்தில் இருக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணுறோம், ஜபம் முடித்தோன்னே கொஞ்சம் நேரத்துக்கு அந்த எஃபெக்ட் இருக்க வரைக்கும் ஆண்டவரையும் நான் என்ன செஞ்சுட்டேன்னு ஃபீல் பண்ணுறோம். அந்த எஃபெக்ட் போயிட்டு உலகத்தில் பிஸி ஆகிடுறோம். போர்க்களத்தில் விரைந்து ஓடும் குதிரையை போல் நம்ம வேலையில் பிஸியாக இருக்கிறோம். அந்த எப்போ பிஸியாக இருக்கிறத ஸ்டாப் பண்ணுறோமோ அன்பர்களே, எப்போ நம்ம டைம் அதிகமாக, அதனால தான் பாருங்கள் 4 ஜெபமாலைன்றது அதுக்கான டைம். அந்த டைமில் நம்ம நம்மளுடைய பாவத்தை குறித்து தியானிக்கக்கூடிய நேரம், ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய டைம். அதனால தான் பாருங்கள், லோயலா என்ன செய்யலாம், 10 மாதம் எல்லாத்தையும் தூக்கி போட்டார். பெருசாக முடி வளர்த்து, பெருசாக நகத்தை வளர்த்து அவரே உட்காந்து யோசிச்சார், ஏன் நான் பாவத்தில் இருக்கேன். அந்த வேரை உட்காந்து அவர் பார்க்க ஆரம்பித்தார். இதான் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்தவனுசாரம் புத்தகத்திலையும் அவர் அழகாக கூறுகிறார். தாமஸ் ஏ கெம்பிஸ் என்ற அந்த ஃபாதர், அந்த துறவி அழகாக கூறுகிறார், நீங்கள் வேறு அறுக்காத வரைக்கும் பாவம் திரும்பவும் வந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ வேறு தெரியணும். கொஞ்ச நேரம் நான் ஃபீல் பண்ணுறேன், அப்புறம் போயிடுது. ஏன்னா அப்புறம் போயிடுதுன்னா உலகத்துக்குள்ளே போயிடுறோம், குதிரையை போல் விரைந்து. அந்த உலகத்துக்குள்ளே போகாமல் ஜபத்திலேயே, அதனால தான் முடிந்த பவுல் சொல்ல, இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருங்க. அந்த ஜப மனநிலையிலே இருந்தோன்னா பாவத்தில் விழ மாட்டோம். அந்த ஒரு கண்ட்ரைட் ஹார்ட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும், அந்த துயரூற்றக்கூடிய அந்த இதயம். ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா கடவுளுக்காக நாம் we have to be set apart, holy, பிரித்து எடுத்து வைக்கப்பட வேண்டும் அதிக நேரங்கள். அப்போ தான் இதை விட்டு வெளியே வர முடியாது. இல்லைன்னா வெளியே வர முடியாது, கஷ்டம். ஸோ 4 ரோசரிஸ் இது நமக்கு உதவியாக இருக்கும். 11ஆம் வசனம் பாருங்கள், அமைதியே இல்லாத போது அமைதி அமைதி என்று கூறி என் மக்களாகிய மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டகமாகவே குணப்படுத்தினார். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. அமைதி இல்லை, போர் வருது, பிரச்சனை இருக்குது, மேலோட்டமாக இல்லைப்பா நம்மளாம் நல்லா தான் இருக்கும், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். இந்த படத்திலலாம் பார்த்துட்டு நம்ம பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆல் இஸ் நாட் வெல், எல்லாம் நன்மை இல்லை. பொய்யான அமைதிக்குள்ளே போக வேண்டாம். உண்மையான அமைதி கடவுளிடமிருந்து வரும். பாருங்களேன், அந்த அமைதி உலகம் தரக்கூடிய அமைதியை போல் இருக்காது. அந்த அமைதி எப்படி தெரியுமா, நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு போராட்டம் வரும். அந்த போராட்டத்தில் அந்த பிரச்சனையும் பாவத்தையும் பலவீனத்தையும் எதிர்கொண்டு மேற்கொண்டு வரோம் தெரியுமா, அப்போ ஒரு அமைதி வரும் பாருங்கள். அதுதான் ஒரிஜினல் அமைதி. இந்த பாவத்தோடையும் பலவீனத்தோடையும் காயத்தோடையும் சமரசம் செஞ்சுக்கிட்டு பொய்யான ஒரு 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 அந்த அந்த பாலிட்டிஷியன்ஸ்லாம் அந்த கூட்டு வைப்பாங்க தெரியுமா, அந்த அரசியலில் கூட்டணி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி பொய்யான கூட்டணியை நம்மளோட பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு அதனுடைய வேரை போய் அறுக்காமல் பொய்யான ஒரு கூட்டணியை வச்சுட்டு இருக்கும்போது அமைதி வராது அன்பர்களே. அந்த பலவீனத்தையும் பாவத்தையும் காயத்தையும் கடவுள்கிட்ட கொடுத்து மேலோட்டமாக பார்க்காம ஆழத்துக்கு போய் வேறு அறுக்கும்போது உண்மையான அமைதி வரும். அது இந்த உலகம் தர மாதிரி மேலோட்டமான அமைதி இல்லை, ஆழமான அமைதி. அது பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் துன்பங்களுக்கு மத்தியிலையும் அந்த அமைதி நம்ம விட்டு போகாது. ஏன்னா அது கிறிஸ்து அருளும் அமைதி, உலகம் தரக்கூடிய அமைதியை போல்றது அல்ல. ஆண்டவர் அதான் சொல்கிறார். 9ஆம் வசனம் பாருங்கள், நம்ம ஞானிகள் வெட்கமடைவர், தீயிலுற்று பிடிப்படுவர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் வாக்கை புறக்கணித்தனர். நம்ம நிறைய பேர் பாருங்களேன், கடவுளுடைய வாக்கு படிக்கிறதுல சுத்தமான ஞானம் இருக்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனை. கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் நம்ம வாசிச்சுருக்கோம், நம்மளுடைய ஞானம் அதிகரிக்கும் அன்பார்ந்தவர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 12ஆம் வசனம், அருவருப்பானதை செய்த போதும் அவர்கள் வெட்கம் அடைந்தார்களா? அப்போது கூட அவர்கள் வெட்கம் அடையவில்லை. நாணம் என்பதே என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அன்பார்ந்தவர்களே, கடவுள் பாருங்களேன், திரும்பவும் நீங்கள் செஞ்ச பாவத்தை நினச்சி அசிங்கப்படுங்கடா அப்படின்றாரு. திரும்பவும் நீங்கள் அதை நினச்சி வெட்கப்படுங்கடா. டோன்ட் ஈவன் யூ நோ டு ப்ளஷ் அப்படின்றார். ப்ளஷ் அப்படின்னா என்ன? வெட்கப்பட மாட்டோமா அப்படின்றார். அன்பார்ந்தவர்களே, ஏன் இது பாருங்களேன், நான் எங்கட பார்த்தோம் இன்னாசியார் புனித அல்ஃபோன்சஸ் சொல்லுகிறார், எல்லாரையுமே எடுத்துக்கொள்ளுமே. அவங்க ஒரு பீரியடில் போனாங்க, ஒரு ட்ரையான பீரியட், ஒரு பாலைவனத்து பீரியட் எல்லா இறைவாக்கினர்கள் புனிதர்கள் வாழ்க்கையிலே இருந்துச்சு. a பீரியட் ஆஃப் டெசர்ட். ஆண்டவருடைய வாழ்க்கையில் அதுதான் இருந்துச்சு. அந்த பீரியடு அந்த வெட்கம் அடைய வேண்டிய நேரம். ஆண்டவருக்கு அது வெட்கம் அடைய வேண்டிய நேரம் இல்லை, ஆண்டவர் இயேசுவுக்கு தவிர மற்ற எல்லாருக்குமே அது ஒரு பீரியட் ஆஃப் ப்ளஷிங். செஞ்சதை நினச்சி பார்த்து
நம்ம எந்த அளவுக்கு அசிங்கப்படுறோமோ, அருவருக்கிறோமோ, ஐயோ அந்த பாவத்தை குறித்து வெறுக்கிறோமோ, அந்த அளவுக்கு அடுத்த நாள் அந்த சூழல் வரும்போது அது நமக்கு செய்யணுன்ற எண்ணம் நமக்கு கம்மியாக இருக்கும். டெம்டேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ செஞ்சதை நினச்சி வருத்தப்பட்டு அசிங்கப்படுறதுக்கு நம்மளே முயற்சி செய்கிறோமோ, அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிக்கணும், சரி இப்படிலாம் நம்ம முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டோமேன்னு சொல்லி வெக்கப்படுறதுக்கு ட்ரை பண்ணுறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ அடுத்த சூழல் வரும்போது அந்த சூழலில் நம்ம பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போகும். அதனால் ட்ரூ கன்ட்ரிஷன் வேணும், உண்மையான மனத்துயர் வேணும். 18 22 வசனங்கள் பாருங்கள். எரேமியாவின் புலம்பல், அதை நம்ம பார்த்தோம். இதுதான் கடவுளுடைய புலம்பல். அவருடைய மனசு பாருங்கள், என் மனசு வந்து நலிந்து போகுது அப்படின்றார். அவ்வளோ ஆண்டவருக்கு வருத்தமாக இருக்குது. குறிப்பாக 20ஆம் வசனம் பாருங்கள். நம்ம அதை ஒரு டெலிவரன்ஸுக்கான ப்ரேயராகவே ஆண்டவர் டிக்கலாம். ஆண்டவரே, அறுவடை காலம் முடிந்து விட்டது, வேநீர் காலம் கடந்து விட்டது, ஆனால் நமக்கோ இன்னும் விடுதலை கிடைக்கவில்லையே. அன்பார்ந்தவர்களே, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அப்படி ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கேளுங்க. நானும் அந்த மாதிரி தான் கேட்குறேன். அந்த நம்ம கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லைன்ற அந்த ஒரு பாட்டை பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல் காத்துக்கிட்டு இருக்க ஆண்டவரே, எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு, இன்னும் மழை வரல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு விடிவு வரல ஆண்டவரே. கேட்போம், மனசுலேருந்து கேட்போம். அன்பானவர்களே, ஒரே ஒரு கண்ணீராவது சிந்துவோம், ஆண்டவர் அந்த விடுதலை நாளை கொடுப்பார். சரி, எசேக்கியேலில் பாருங்கள், அந்த 37 இந்த எலும்புகள் வரது. அன்பார்ந்தவர்களே, இது ஒரு புதிய படைப்பாக பார்க்கணும், நியூ க்ரியேஷன். பாருங்கள், எலும்புது, அதுக்கப்புறம் ஆண்டவர் மூச்சு காற்றை கொடுக்க சொல்கிறாரு, மூச்சு காற்று வருது. இது எல்லாமே பாருங்களேன் வார்த்தையினால் நடக்குது. அப்போ இறை வார்த்தை ஒரு எலும்பு மேலே ஓதப்படும் போது அந்த ஒரு உலர்ந்த எலும்பு கூட உயிர் பெற்ற மனுஷனாக மாறுது. அப்போ இந்த இறை வார்த்தை நம்மளுடைய இறந்து போன ஆன்மாவை உயிர்ப்பிக்காதா? அந்த இறை வார்த்தையை தான் நம்ம வாசிச்சுட்ருக்கோம். அன்பார்ந்தவர்களே, எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள் அதுக்கு. அதுக்கப்புறம் 11 13 வசனங்கள் பாருங்கள். இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். நம்ம எல்லாம் இது குறிக்கும், நம்ம இறந்து போன இந்த ஆன்மாவை குறிக்கும். அன்பார்ந்தவர்களே, பாவத்தினால பலமேந்தினால செத்து கிடக்குது நம்ம எலும்பு, பலமே இல்லாமல் இருக்குது. அதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், எசேக்கியேல் 37 11 13 நமக்கு தான். இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள். ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லு, எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல். தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். நம்ம கல்லறை எதெல்லாம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அதை திறப்பார். இறைவாக்கு நம்ம மேலே படணும், அவ்வளோதான். அவர் சொல்கிறப்பாங்க, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்களை உங்கள் கல்லறையினின்று மேலே கொண்டு வருவேன், உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்பி கொடுப்பேன். அப்போது என் மக்கள், நான் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளியே கொண்டு வருகையில் நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அன்பர்கள், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராமல் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு நற்செய்தியாளர்களாக மாற முடியாது. நம்மளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தணும், நம்ம ஃபேமிலியில் விடுதலை வரணும்னா இந்த கல்லறைகள், நம்மளுடைய கல்லறைகள்லேருந்து நம்ம திறக்கப்படுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். அது எதுவாக வேணா இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம். அதுலேருந்து வெளியே கொண்டு வரும்போது, இது மிராக்கிள்ரா, இது கன்ஃபார்மாக கடவுள் நம்ம வாழ்க்கையில் பண்ணார்றா அப்படின்றத நம்ம ஆழமாக உணரும்போது கைத்தட்டிட்டு போகிறதுக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு நன்றியை வாயில் சொல்லிட்டு போகிறதுக்கு அன்பார்ந்தவர்களே, நம்ம வாழ்க்கையை இதை பார்த்துட்டு அவரே ஆண்டவர்னு உணர்ந்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையை அவர் பக்கம் திருப்ப ஆரம்பிப்போம். we will get serious about our spiritual life. எல்லாத்தையும் கடவுள் பக்கம் திருப்ப ஆரம்பிப்போம். ஸோ இது எப்படி நடக்கலாம்? அப்போது இறைவாக்கினர் வழியா. பட் இதை விட மோசமான சூழல் இருந்தாலும் ஆண்டவர் அதை அப்போஸ்தலர்கள் பாருங்கள், அப்போஸ்தலர்கள் இறந்து போனவங்களை உயிர்த்தெழ வச்சாங்க. திருச்சபையின்ற திருவருள் சாதனங்கள் வழியா, நற்கருணை வழியா, பாவசங்கீதனம் வழியா, ஜெபமாலை வழியா, இறைவார்த்தை வழியா நம்மளுடைய இந்த உலர்ந்து போன கல்லறைகளை ஆண்டவர் நம்ம திறந்து நம்மளை உயிரோடு எழுப்புவார். அதான் பாருங்கள், புனித ஃப்ரான்சிஸ் சவேரியார்லாம் அவருடைய கடிதத்தில் சொல்கிறாரு, குணமாக்க போகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாராவது நோயாளி இருக்காங்கன்னா குழந்தைங்களை அனுப்பிச்சி விட்றாரு. சின்ன குழந்தைங்களை வச்சு ஊழியம் பண்ணியிருக்காரு. அன்பந்தூர்லேயே நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, கடலோர மாவட்டங்களில் புனித சவேரியார். அவருடைய நற்செய்தியாளர்கள்லாம் யார் தெரியுமா? குழந்தைங்க, வீட்டு குழந்தைங்களை அனுப்பிச்சு
குரூப்பாக போய் ப்ரேயர் பண்ண வைப்பார். குழந்தைங்க போய் ஜெபிச்சு குணமாக்குவாங்க அன்பார்ந்தவர்களே நோய்களை. சவேரியர் எப்படி வேலை பார்த்துருக்காரு பாருங்களேன். ஸோ இந்த பிள்ளைங்கிட்ட என்ன சொல்லி அமுச்சு விடுவாராம், அதேமாதிரி அவர் கூட இருக்க மற்ற குருக்கள், இயேசு சபை குருக்கள்கிட்டையும் போயிட்டு முதல்ல நம்பிக்கை அறிக்கையை சொல்ல சொல்லி அவங்கள ரிப்பீட் பண்ண சொல்லுவார். அதெல்லாம் நம்புறீங்களான்னு சொல்லி கேட்க சொல்லுவார். நம்ம விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுள் நம்பிக்கை அறிக்கை இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு விண்ணுலகில் இருக்கு எங்கள் தந்தை, அதுக்கப்புறம் அருள் இருந்த மாதிரியே ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் நற்செய்தியிலேருந்து ஒரு வாசகத்தை எடுத்து அவங்க மேலே ஓதுங்க அப்படின்னுவார். ரீட் த காஸ்பிள் ஓவர் தெம் அப்படின்னு. அப்படின்னா ஆனால் சவேரியாரை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகள் உயிர் உள்ளது. அது அவங்க மேலே ஓதப்படும் போது, அது அவங்க மேலே படும்போது, அந்த வார்த்தையை அவங்க கேட்கும்போது குணமாவாங்க. அதை நம்ம வாசிக்கிறோம். அந்த பனியை போல் ஆண்டவருடைய வாக்கு, அது செய்ய வேண்டியதை செய்யாமல் அது திரும்பி வராது. அவர் தான் ஜீசஸ். ஆண்டவருடைய வார்த்தை தான் அந்த ஜீசஸ். ஸோ இறை வார்த்தையோடைய வல்லமை நம்ம இதை கேட்டுட்ருக்கோம். இந்த ஒரு வருஷத்தில் நம்ம மாறிக்கொண்டே இருப்போம். ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம மாறும் அன்பார்ந்தவர்களே. இறை வார்த்தையை வாசிக்க நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ் மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எது முக்கியன்றதை மாற்ற ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் பாருங்கள், 15 - 28 வசனங்கள், அந்த 2 குச்சிகள். முதல் குச்சின்னா யூதாவையும் அதனோடு இஸ்ரேல் வீட்டாரையும் குறிக்கும். அந்த தெற்கில் இருக்கக்கூடிய யூதா பகுதி, மேலே இருக்கக்கூடிய யோசேப்பும் இஸ்ரேல் வீட்டாரும். அது யார்? எஃப்ராயிம். நம்ம ஏற்கனவே தெரியும், யோசேப்பு எஃப்ராயிம் இது எல்லாமே மீதி இருக்கிற அந்த 10 குலங்களை குறிக்கும். இந்த 2ஐயும் ஒன்றா சேர்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அந்த புதிய உடன்படிக்கை காலத்தில் என் தாவீது என்னுடைய மகன் வருவான், தாவீது என்னுடைய ஊழியன், அவன் இவங்க எல்லாரையும் சேர்ந்து ஆட்சி செலுத்துவான். அப்பாருங்க, ஒரு புதிய படைப்பு உருவாகுது, ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறார். அது நிலையான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் ஒரு புதிய அரசாட்சியும் இருக்குது. அது ஒரு அரசன் தாவீது அதை என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அதில் ஒரு புதிய கோவில் ஒன்று வரப்போகுது. அதை நம்ம பின்னாடி வாசிப்போம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அன்பந்தர்களே. ஸோ இது எல்லாமே இந்த அசிரியர்கள் பாபிலோனில் இருக்கக்கூடிய இந்த நாடு கடத்திலேருந்து வெளியே வர்றது இல்லை. இது எப்போ நிறைவு பெறும்? ஒரு ஷெப்பர்ட் கிங் வேணும், ஒரு ஆயனை போன்ற ஒரு அரசன், ஒரு புதிய கோவில், என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கோவில் வரணும், ஒரு ஷெப்பர்ட் கிங் வரணும், ஒரு புதிய ஆலயம் வரணும். அப்போ தான் புதிய விடுதலை பயணம், புதிய படைப்பு, புதிய அரசாட்சி வரும். அதான் இங்கே சொல்ல வர்றாரு. அப்புறம் 23ஆம் வசனம் பாருங்கள், ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலுமிருந்து அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். ஸோ பாருங்களேன், அவர் ஸ்டார்ட் பண்ணுறார். ஹீ இஸ் இனிஷியேட்டிங். கடவுள் தான் எப்பவுமே நம்மளை வெளியே வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்களே. அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அதுக்கப்புறம் பாருங்கள் 24 - 26 வசனங்கள், என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாய் இருப்பான், அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயனாய் இருப்பான். பாருங்களேன், ஆயன் அரசன், ஷெப்பர்ட் கிங். ஒரு அரசன், ஒரு அரசன் ஆயனை போல இருப்பான். யார் அது? ஆண்டவர் இயேசு. அவர்கிட்ட இயேசு தான் அந்த தாவீது. 26 பாருங்கள், நம்ம வாசிக்கிறோம், நான் அவர்களுடன் நல்லொரு உடன்படிக்கையை செய்து கொள்வேன், ஒரு பீஸ் கவனன்ட். அதனால் ஆண்டவர் உயிர் தெழுந்தோன்னு என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு அமைதி உரித்தாக, எந்த வீட்டுக்கு போனீங்கனாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதனால தான் நாம்ளும் நம்மளுடைய இந்த பைபிளை நம்ம அதை சொல்லி ஆரம்பிக்கிறோம். அதை நான் பிஷப் பேரன்ட்டு கற்றுக்கிட்டேன், ஆயர் பேரன்கிட்டேருந்து. அவர் அழகாக இப்படி தான் சொல்லி அவருடைய காணொலி அவர் துவங்குவார். உங்களுக்கு அமைதி உரித்தாக, பீஸ் பி வித் யூ. ஸோ ஆண்டவர் அவர்களோடு இந்த ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வார். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். இட் இஸ் அன் எவர் லாஸ்டிங் கவனன்ட். எப்போ இந்த வார்த்தையை நம்ம கேட்குறோம்? ஆண்டவர் இறுதி ராவணவின் போது. அது பாருங்களேன், ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க தொடர்ந்து, நான் அவர்களை நிலை பெற செய்து அவர்களை பெருக செய்வேன், என் தூயகத்தை அவர்கள் நடுவில் என்றென்றும் நிலைக்க செய்வேன். ஐ வில் மேக் மை டுவெல்லிங் வித் தெம். கடவுள் நம்மிடையே குடிக்கொள்வார். அவருடைய தூயகம் தான் அவருடைய டுவெல்லிங். எங்கே அது நிறைவேறினுச்சு? மாதாவில் ஆண்டவர் இயேசு வந்தபோது. அதுக்கப்புறம் அது ஆண்டவர் இயேசுவிலும் நிறைவேறியது. ஸோ அந்த தாவீது யார் அந்த தாவீது? அந்த உடன்படிக்கை, நிலையான உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறது யார்? அந்த நல்லுறவு உடன்படிக்கை, இறுதி ராவணமின் போது ஆண்டவர். அப்போ பாருங்களேன், அந்த நிலையான உடன்படிக்கை தான் நற்கருணை.
அது பைபிள் கிடையாது, அது ஆவியானவர், எல்லாமே செகண்டரி தான். முதல்ல அந்த உடன்படிக்கை என்னது? யூக்கரிஸ்ட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஃபாலோஸ். ஸோ ஒரு நல்லொரு உடன்படிக்கை அது என்றும் நிலைத்திருக்கும். அது ஆண்டவர் இறுதி ராவணின் போது இது உங்களுக்காக சிந்தப்படும் என் நிலையான உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நம்ம வாசிக்கிறோம் 27ஆம் வசனம் பாருங்கள் திரும்பவும், என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். இதுவும் ஒரு இறைவாக்கு. அந்த புதிய உடன்படிக்கை வரும்போது அவர் அவரோட உறைவிடத்தை மக்களிடையே நிலைநாட்டுவாராம், நிலைக்கச் செய்வாராம். இப்போ பாருங்கள், அப்போ நற்கருணையில் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய தூயகம், அவருடைய தூயகம்னா எது? டெம்பிள் எது? அவருடைய உடல். அப்போ அவருடைய உடலை இங்கே விட்டுட்டு போயிருக்காரு. அந்த டெம்பிள் அவருடைய தூயகம். அவருடைய தூயகத்தை அவர்கள் நடுவில் நிலைக்கச் செய்வேன், என் உறைவிடத்தை அவர்கள் நடுவே இருக்கும். எது அந்த உறைவிடம்? எது அந்த தூயகம்? நற்கருணை, அவருடைய உடல், அதுதான் தூயகம். அதை விட்டுட்டு போயிருக்காரு அன்பர்களே. அதனால் சொல்கிறார், இதை நினைவாக செய்யுங்கள். அவருடைய நினைவாக அவருடைய தூயகத்தை, நற்கருணையை ஆலயமாக, அவருடைய பிரசனமாக, தூயகமாக நமக்கு விட்டுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பாருங்கள் புதிய இதயம், ஆவியானவர், எல்லா உடன்படிக்கை, எல்லாம் இந்த உடன்படிக்கையிலேருந்து நற்கருணையிலேருந்து தான் ஊற்றெடுத்து வருது. எல்லாமே நற்கருணையிலலாம் இது எதுவுமே இல்லை பாருங்கள் நண்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 38ஆம் அதிகாரத்தில் 1-8 வசனங்கள், 17-23 வசனங்கள்லாம் இந்த கோகையும் மாகோகையும் ஒன்றா சேர்க்குறாங்க பாருங்கள். இது நம்ம திரும்பவும் திருவிழி பாருங்கள், எசேக்கியேலுக்கும் திருவெளிப்பாடுக்கும் எவ்வளவு பாருங்கள், எசையா புத்தகம், எசேக்கியேல் புத்தகமும் திருவெளிப்பாடுக்கு அவ்வளோ அடிப்படையாக இருக்கிறது இப்போ தான் நமக்கு தெரிய வருது பாருங்கள். யோவான் பார்க்குற காட்சியெல்லாம் ஏற்கனவே இறைவாக்கினர்கள் பார்த்துருக்காங்க. புனித யோவான் அங்கே பார்க்குறது. திருவெளிப்பாடு 20 7-10 வசனங்கள் வாசிச்சோன்னு தெரியும். கோகையும் மாகோகையும் சாத்தான் ஒன்று சேர்க்கிறான். அப்போலாம் பாருங்கள், இந்த பாபிலோன் தேசத்தையும் அவனுடைய அரசனையும் சாத்தான் கடைசி போருக்கு ஒன்று சேர்க்கிறான். ஆனால் என்ன நடக்குது? 20ஆம் அதிகாரம் திருவெளிப்பாடில் 9-10 கந்தகமும் நெருப்பு அதை அவர்களை அழிக்கிறது. அதே தான் இங்கே நம்ம பார்க்குறோம். 17-23 வாசிக்கிறோம், கந்தகமும் நெருப்பு இந்த மக்களை அழிக்கிறது. அப்போ பாருங்களேன் அன்பர்களே, எவ்வளோ அழகான ஒற்றுமைகள் இருக்குது பாருங்கள். அங்கே எசேக்கியேல் இறைவாக்கினர் உரைக்கிறது இங்கே நிறைவேறுகிறது அன்பர்களே, இறுதி நாளின் போது. சரி அன்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஆழமாக மீன் பிடித்து கொண்டிருக்கிறோம். ஆழமான விஷயங்களை கற்றுக்கொள்வோம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.